இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பையன் அவன் இருக்கான். இந்த மலைகளுக்கு ஆடு ஓட்டுற சிறுவன் அவன். அந்த ஆடு ஓட்ட இந்த மலைகளுக்கு காடுகளுக்கு போய் ஓட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு பையன் போயிருக்கான். அப்படி போகின்ற பொழுது ஆடுங்க என்ன பண்ணும், அங்கே இங்கே செதறி ஓடும், மாண்டு மேயும் இல்லையா. நான் பையன் என்ன பண்ணியிருக்கேன், கல் எடுத்து இந்த ஆடு எப்படி வழக்கம் கல் எடுத்து இப்படி போடப்போ ஒன்றுக்கு ஓடும், அப்படி சேர்த்து விரட்டுமா. அப்படி கல் எடுத்து அப்படி போடுகின்ற பொழுது, இந்த மலை பாங்கார இடங்கள் இப்படி கல் எடுத்து போடுகின்ற பொழுது ஒரு வித்தியாசமான சவுண்டு இந்த பையன் காதலை கேட்டிருக்கு. என்னடா கழுத்துக்கு போடுறோம், ஒரு ஏதோ சவுண்டு ஒன்று கேட்குது அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அந்த கல் எங்கே போட்டோன்னு அங்கே போய் பார்க்குறான். என்ன இது பார்க்குறான், சவுண்டு வித்தியாசம் கேட்குது. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு மண் குடுவை இவனுடைய கல் பட்டு உடஞ்சி கிடக்குது. அந்த குடுவைக்குள்ளே பார்க்குறான், வித்தியாசமாக இன்னும் உள்ளே இருக்குது. அந்த மண் சக்திக்குள்ள இன்னும் ஒன்று இருக்குது. எடுத்து பார்க்குறான், மிருகத்துடைய தோல், விலங்குடைய தோல் சுருட்டி அதை பண்டெல்லாம் சுற்றி இருக்குது. அப்படியே என்னடா அது என்னன்னு தெரியல. சரி, தோல் தானே, இதை விற்று காசாக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான், இந்த செருப்பு தைப்பாங்க இல்லையா, உங்களுக்கு தோல் பயன்படும், அவங்களோட போயிட்டு கொடுக்குறான். இது என்னங்க, இதுதாங்க காசு கொடுங்க. அவர் பார்க்க தோல் செருப்பு தைக்க அவர் வாங்கி வச்சுட்டு வந்து காசு கொடுக்குறாரு பையனுக்கு. அவன் போயிட்டான். அந்த தோல் அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட வச்சிருக்காரு. இதை ஒருத்தர் ஒரு 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 ஆராய்ச்சியாளர் ஒரு கடத்தல் பார்க்க போகும்போது பார்க்குறாரு, இந்த தோல் சுருள் வித்தியாசமாக இருக்குது. கிட்ட போய் பார்க்குறாரு, எப்போ அதை கொண்டாத இருந்தாங்க பிரித்து பார்க்குறாரு. அவர் ஆராய்ச்சியாளர். அவர் அதில் தோல் அது எழுதியிருக்குது ஏதோ. அதை கூர்ந்து கவனிக்கின்ற பொழுது தெரிந்து விவிலியம் எசாயாவினுடைய பகுதி அதில் எழுதப்பட்டிருக்குது. ஒரே ஆச்சரியம், எப்பா ஏது உனக்கு இது எங்கேருந்து கிடைச்சது, எப்படி ஓட்டம் வந்துச்சு. அவர் சொல்கிறார், அது ஆடு ஓட்டுற பையன் கொண்டு கொடுத்தாங்க, நான் முதல் செருப்பு தைக்க ஆவன் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த பையனை கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்டலாம், நாங்கள் ஆடு ஓட்டுருப்பா பாருங்க. அந்த பையனை கூட விசாரிக்கிறார், எப்பா உனக்கு எப்படி எங்கேருந்து கிடச்சிது உனக்கு? நாங்கள் ஆடு ஓட்டி போனேன், அங்கே மலை பக்கத்தில் அங்கே தான் கிடச்சிச்சு, கொஞ்சம் காட்டுறியா, நான் உனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட உதவி கேட்குறாரு. வாங்க. பையன் கூப்பிட்டு போகிறான், அந்த இடத்த கொண்டு காட்டுறான். இந்த பாருங்க உடஞ்சி மண் சட்டி பாருங்க, இது உள்ளாது இது இருந்துச்சு அப்படின்னு. அங்கே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆராய்ச்சி குழுவை கூட்டு போய் அங்கே ஃபுல்லாக ஆராய்ந்து பார்க்குறாரு. ஏகப்பட்ட மண் குடுவைகள் இந்த மலை இடுக்கில், மலை குகைக்குள்ள, சந்துங்களை எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. ஓலைச்சுவடைகளை, இந்த தோல் சுருள்களை வச்சுருக்காங்க. எடுத்து பார்க்குறாங்க, அனைத்தும் ஆண்டோடைய வார்த்தைகள், விவிலியம் அனைத்தும் சேகரிக்கிறார். சகோதரர்களே, அந்த மலைப்பகுதி தான் கும்ரான் மலைப்பகுதின்னு சொல்லுவார்கள். விவிலியத்தினுடைய மிக பெரும் பகுதிகள் அந்த இடத்துல கிடைத்ததுன்னு விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. சகோதரர்களே, கடவுளுடைய மக்கள், கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிவிக்கின்ற பிள்ளைகள் செதறி ஓடிய பொழுது, உயிருக்கு பயந்து ஓடிய பொழுது, தங்களிடம் இருந்த இந்த விவிலியம் என்கிற ஆண்டோடைய வார்த்தைங்கிற மாபெரும் பொக்கிஷங்களை அழியாமல் பாதுகாத்தனர். நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய வார்த்தை அழியக்கூடாது. என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பத்திரப்படுத்தி எங்கேயோ எப்போ யாருக்கெல்லாம் கிடைக்கட்டும் என்று என்ன பண்ணாங்க, அதை அங்கங்கே மலை சந்துகள்லையும் வந்து இந்த மலை இடுக்கலையும் எங்கே கொகைக்குள்ளேயும் பதுக்கி வச்சாங்க. ஆனால் தொடக்க திருஅவையிலே ஆண்டோடைய வார்த்தையை அழிக்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க அந்த கும்பல்லாம். என்றால் ஒருத்தருடைய வார்த்தையை, ஒருத்தருடைய பேச்செல்லாம் அழிச்சுன்னு வச்சிங்களேன், அவனே அழிஞ்சு போயிடுவான். வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை உண்டு. சரிங்களா? ஒருத்தரோட பேசின பேச்சுக்கள், அவனுடைய
எழுத்துக்கள், படைப்புகள், அவனுடைய குரலை நீ நெரிச்சிட்டுன்னு வச்சுக்க, நாளை செத்து போயிடுவான் அவன். வார்த்தைக்கு ஒரு வலிமை உண்டு. அதான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, பேச்சை ஒழிக்கணும், போதிக்கிறத ஒழிக்கணும். அதை ஒழிச்சா அதெல்லாம் ஆயிடுச்சு அப்படி நினைச்சாங்க. உண்மைதான் அது. இந்த காலத்தில் பாருங்களேன், மதம் மாற்ற தடை சட்டம் வந்துச்சா இல்லையா? போதிக்கக்கூடாது. போதித்தால் ஆண்டவரை தெரிஞ்சுக்குவான், ஆண்டவர்கிட்ட வருவான். அப்படி பேசாத. இப்போ மட்டும் இல்லை, தொடக்கத்துறவில் அப்படி இருந்துச்சு. முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அப்பொழுது வாழ்ந்த அந்த மேல்தட்டு மக்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க. அந்த அதிகார வர்க்கம் இப்படி தான் வாழ்ந்துச்சு. எப்படி? சீடர்கள், திருத்தூதர்கள் இயேசு பற்றி போதிக்கூடாது. இந்த போதிக்கிறத ஒழிச்சோம்னா இயேசுடைய வளர்ச்சி, இயேசுடைய இறை ஆட்சி வளர்ச்சியை, கிறிஸ்துவ வளர்ச்சியை தடுத்துடலான்னு முடிவு செஞ்சாங்க. ஆனால் இங்கே பாருங்க பார்ப்போம். அதனுடைய முதல் படிக்கல் ஸ்தேவானை ஒழிப்பது. ஸ்தேவானை கொண்டுட்டாங்க. கொன்னவனே உயிருக்கு பயந்தவங்க என்ன பண்ணாங்க, நாட்டினுடைய பல்வேறு பகுதிகள் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே ஓடுறாங்க, சத்தர் ஓடுறாங்க. அப்படி ஓடி ஒரு நபர் பிலிப்பு சமாரியாக போறார். அங்கே புறவின மக்கள் அங்கே இருக்கின்ற சமாரியா என்ன பண்ணாங்க, புறவின மக்கள் இருக்கிற இடம், யூதர்களால் ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடம். அங்கே போய் ஆண்டவரை அறிவிக்கிறார். மக்கள் எல்லோரும் மனம் மாறுறாங்க. சொல்களே, நற்செய்தி பணி என்பது மக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகின்றோம். அதை பார்த்து தான் சொன்னார் இல்லையா, உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவிங்க, ஞானஸ்தானம் கொடுங்க. அவனுடைய வார்த்தை கட்டளை இது. திரு அவை அழியணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க, செதறி ஓட வச்சாங்க. ஆனால் கடவுள் இதையும் பயன்படுத்தி அவை திருச்சபை வளர்க்குறாரு பாருங்க. கடவுள் பிலிப்பு போறாரு, நிறைய பேர் போனாங்க, அவனுடைய வார்த்தையை கொண்டு போனாங்க, எல்லா மக்களுக்கும் அறிவிச்சாங்க. எருசலேம் தவிர்த்து மற்ற எல்லா பகுதிகளும் என்ன பண்ணுறாங்க, வார்த்தையை அறிவிக்கிறாங்க. இங்கே தானே அவங்களுக்கு பிரச்சனை, வெளியே போகிறாங்க, அங்கே போய் ஆண்டோட அறிவிக்கிறது, அவனுடைய வார்த்தை பரவ ஆரம்பிக்கிறது. சகோதரர்கள் அவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, நம்புகிறாங்க, மீட்பு அடைகிறாங்க. ரோமையர் 10ஆம் அதிகாரத்திலே 17 ஒரு வார்த்தை பைபிள் வாசி பாருங்களேன். ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும், அறிவித்தால் மீட்பு. யார் அறிவிப்பது அப்படின்னு பார்த்தோம். அறிவிப்பது யார்? ஆனால் ஆண்டோட வார்த்தை அறிவித்தால் நிச்சயம் மீட்பு உண்டு. பவுல் சொல்லுகிறார், நானே சொல்றேன், நம்மளே சொல்றோமே, யார் அறிவிப்பது? நீ நானும் தான். பவுல் சொல்றாரு, இன்னும் சொல்ல பாருங்களா, நற்செய்தி பணி ஒவ்வொரு மேலும் கொடுக்கப்பட்ட சுமத்தப்பட்ட கடமைன்னு சொல்லுவார். சொல்களே, 2ஆம் வாசகம் பாருங்க. மனுமகன் மீது நம்பிக்கை கொண்டு இல்லையா மனம் மாறுகிற எல்லோரும் மீட்பு அடைவர். என் மேல யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு தாகம் இருக்காது, பசி இருக்காது, மீட்பு உண்டு. இயேசுவின் வார்த்தை சரிதான். ஆனா எப்படி நம்பிக்கையை கொண்டு சேர்ப்பது? இயேசுவை நம்புறதுக்கு வழி என்ன? நற்செய்தி பணி ஒன்றே வழி. அறிவிக்கணும், ஆண்டவர் அறிவிக்கப்பட வேண்டும். இயேசுவின் வார்த்தை தான். வேலை அதிகம், வேலை ஆட்கள் குறைவு. ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர், எப்பா வேலை நிறையா இருக்குது, வேலை ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க, வாங்க வந்து என்ன பண்ணுங்க, என்னை அறிவியுங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். சகோதரர்களே, அவருடைய அழைப்பை ஏற்போம், நற்செய்தி பணி செய்வோம். நற்செய்தி பணி ஒன்றே மக்கள் மீட்படைய மாபெரும் கருவி. ஆண்டவர் பற்றி அறிவிக்க சொன்னாலே, கும்பலான மலை சொன்னாலே, இந்த மலை பள்ளத்தாக்கலாம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். தான் அழிஞ்சாலும் பரவாயில்லை, ஆண்டவருடைய வார்த்தை அழியக்கூடாது. அந்த மக்கள் என்ன பண்ணாங்க பாருங்க, உசிரியே கொடுத்தாங்க தொடக்க திருவை காலத்தில், வேத கலாபனை காலத்தில். இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தையை எந்த காலத்துலையும் யாரோ கையிலையோ அதை கிடச்சி அந்த மக்கள் அந்த வார்த்தையை பரவட்டுன்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் பதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை ஒழிச்சு வச்சு இன்னைக்கு நமக்கு பைபிள்னு வாசிக்கிறோம். நாம் யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது, மீட்பு கொடுக்க வளருமே. அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லுவோம், அதை வாழ்ந்து காட்டுவோம். நம்முடைய சொல்லு செயல் அந்த வார்த்தை இருந்தால் அதை பார்த்து ஒரு மீட்படைவர். எனவே சகோதரர்களே, நீயும் நானும் ஆண்டவரை வார்த்தை அறிவித்தால்தான் அவர் இந்த உலகத்திலே என்ன பண்ணணும்,
கடவுளுடைய மாட்சி, கடவுளுடைய வல்லமை இந்த உலகத்தை தங்கி வாழ மிகப்பெரிய ஒரு கருவி நற்செய்தி பணி. எனவே நற்செய்தி பணியை எப்பொழுதும் செய்வோம். நம்முடைய கடமை அது. சரிங்களா? இன்றைக்கு இந்த செய்தியைத்தான் இந்த வாசகங்கள் தாங்கி வருகிறது. சகோதரர்களே, நற்செய்தி பணியை அயராது செய்வோம். ஆண்டவருக்காக உழைப்போம். ஆண்டவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம்.